ஏசாயா 58:3. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருப்பதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் என்றார். எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சுது? உபவாசம் பண்ணும்போது நீர் எங்களை பார்க்கலையேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அநேகர் கேட்கிறாங்களாம். அதுக்கு ஆண்டவர் மறுபடியும் பதில் சொல்றார், உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாக செய்து கொண்டு உபவாசம் இருக்கிறீர்கள். அது எப்படி உபவாசத்தில் செய்கிறோன்னு கேட்குறார். நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் நேரப்படி சமைச்சிக்கிட்டே, வீட்டை பெருக்கிக்கிட்டே, அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே, ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டே உபவாசத்தில் இருக்கிறது பேர் உபவாசம் இல்லை, அது ப்ரேயரில் கலந்துக்கிறது. உபவாசம் என்பது எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் மாமிசத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம ஆவிக்குரிய வகையில் உட்கார்றோம் இல்லையா, அந்த நேரம்தான் உண்மையான உபவாசம். வசனத்தில் கூட அதே 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது, பசியுள்ளவனுக்கு